சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். வழமை போன்று இன்றும் சுகாதார தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அண்மையில் பரவலாக சமூக ஊடகங்களிலும் மக்களிடையேயும் ஒரு அச்சுறுத்தலை தரக்கூடிய வகையில் ஒரு மூளைக்காய்ச்சல் நோய் பரவுவதாக அடிக்கடி செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. நேயர்கள் அனைவரும் அறிந்தது. அவ்வாறான மூளைக்காய்ச்சல் நோய் என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு நேர்காணல் ஒன்றை தங்களுக்கு தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் எம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த அண்மைய நாட்களில் பரவலாக மூளைக்காய்ச்சல் நோய் பரவி வருகிறது. அது தொடர்பாக நம்முடைய ஒரு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மூளைக்காய்ச்சல் நோய் என்ற ஒரு நோயின் அதை பற்றிய ஒரு விளக்கத்தை எமது நேயர்களுக்கு தாங்கள் வழங்குவீர்களா? இன்றைய ஊடகங்கள் ஒரு பரபரப்பான விஷயம். இலங்கையில் மூளைக்காய்ச்சல் நோயானது பரவிக்கொண்டிருக்கின்றது. மக்களில் ஒரு பீதியை கிளப்பிக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக நான் கருதுகின்றேன். ஏனெனில் மூளைக்காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வு கட்டாயமாக எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று ஆகும். மூளைக்காய்ச்சல் என்றால் என்ன என்று முதல் வருவோமானால், மூளைக்காய்ச்சல் என்றால் மூளையில் அல்லது மூளையில் முன்னான சொல்லுகின்றோம். மூளையிலிருந்து முன்னான செல்கின்றது. நரம்பு களத்திலிருந்து இடுப்பு மட்டும் நரம்புகள் செல்கின்றது. அதை சுற்றியுள்ள இந்த நரம்பு திசைகள் வருகின்ற கிருமி தொற்றைத்தான் மூளைக்காய்ச்சல் என்று கூறுகின்றோம். மூளைக்காய்ச்சல் என்னத்தால் ஏற்படுகின்றது என்று பார்ப்போமானால், பழமையான கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற கிருமிகளால் இம்மூளைக்காய்ச்சலான ஏற்படுகின்றது. அண்மை நாட்களில் நாங்கள் பரபரப்பாக போய்கொண்ட விஷயம் என்று பார்த்தோம்னா, ஒரு வைரஸால், என்ட்ரோகோக்கஸ் என்ற வைரஸால் ஏற்படுகின்ற மூளைக்காய்ச்சல் என்று கூறுகின்றோம். இந்நோயானது ஒரு சீசனுக்கு ஏற்பபடி வருகின்றது. இது இலங்கையில் மட்டுமல்ல, அண்மையில் USA அதாவது அமெரிக்காவிலும் கடந்த வருடம் 1500 பேரை பாதித்துள்ளது. சைனாவிலும் ஒரு 1500 பேரை பாதித்துள்ளது. இந்த புள்ளி விவரத்தின்படி பார்த்தோமானால் மூளைக்காய்ச்சல் பல்வேறு நாடுகளில் இந்த என்ட்ரோகோக்கஸ் நோயானது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதற்கேற்ப நமது இலங்கையிலும் எல்லா இடமும் இல்லை, சில இடங்கள், பொதுவாக ஹில் கண்ட்ரி என்று கூறுகின்றோம், பதுளை, நுரெலியா போன்ற முதலிய மாவட்டங்களிலே கூடுதலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஆகவே எல்லோரும் இதை பற்றி கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். டாக்டர், இப்போ எல்லா இடத்துலையும் இலங்கையிலையும் பரவுதுன்னு சொன்னீங்க. யாழ்ப்பாணத்தில் நோயாளிகள் யாராவது இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் இதுவரையில்? அதிர்ஷ்டவசமாக வட மாகாணத்தில் இதுவரை இந்த மூளைக்காய்ச்சல் வைரஸ், இந்த என்ட்ரோகோக்கஸ் என்ற வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் இனங்காணப்படவில்லை. வடகிழக்கு மாகாணங்களில் இதுவரை இனங்காணப்படவில்லை. இந்நோயானது கடந்த சித்திரை வருடத்திலிருந்து தான் ஆரம்பித்துள்ளது, கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதலாக தென்னியா ஏரியா மாத்திர மாவட்டத்திலாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இன்று 240 மட்டுமான கேஸ், அதாவது நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். டாக்டர், இப்போ இது ஒரு காய்ச்சல் தொடர்பான ஒரு இது. இப்போ பல வகையான காய்ச்சல்கள் இருக்குது. இப்போ இது சாதாரணமான காய்ச்சலா அல்லது மூளைக்காய்ச்சலாண்டு எவ்வாறு அதை மக்கள் இனங்காண்றது? இப்போ உங்களுக்கு பொதுவாக தெரியும், இப்போ எங்களுக்கு இந்த சீசனுக்கு ஏற்ற, அதாவது காலநிலை பருவ மாற்றங்கள் ஏற்றபடி எங்களுக்கு ஒரு கிருமி தொற்றுகள் ஏற்படுகிறது. அப்போ நாங்கள் பொதுவான காய்ச்சல் என்றால் நாங்கள் வீட்டை நாங்கள் வச்சு பார்த்துக்கொள்ளலாம். வைரஸ் காய்ச்சல் சிம்பிளாக ஒரு ஆளுக்கு வந்தால் காய்ச்சல், சளி, தடிமன், மூட்டு நோன்னு சொன்னால் பொதுவான வைரஸ் காய்ச்சல்னு கூறுகின்றோம். ஆனால் மூளைக்காய்ச்சலையும் நாங்கள் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கோம். மூளை என்று கூறுகின்ற மூளை தான் நமக்கு உடம்பிலே முக்கியமான ஒரு அங்கமாகும். அது பாதிக்கப்பட்டால் பல்வேறு வகையான சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அப்போ இது யாருக்கு பொதுவாக ஏற்படும் என்று பார்த்தோம்னா, குழந்தைகள், சிறுவர்கள், மற்றது எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு கூறுவதாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதுக்குரிய ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு கட்டாயமாக என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் நாங்கள் எடுக்கணும், எவ்வாறு இதை கண்டுபிடிப்பது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்று இதை கண்டுபிடிக்கிற மூளைக்காய்ச்சல் ஒரு சாதாரணமாக எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ வைத்தியசாலைக்கு போகிறது வேறு. இப்போ நோயாளிகள் எடுத்த உடனே இப்போ பொதுமக்கள் அவைக்கு ஒரு அது சம்பந்தமான அடிப்படை அறிவு இருந்தால் அது உடனடியாகவே வைத்தியசாலைக்கு போய் ஏதோ அதுக்கான மேலைய சிகிச்சையை மேற்கொள்ளலாம். இப்போ சாதாரண காய்ச்சல்லானே பெனோடல் போடலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் மக்களிடையே இருக்கும். அப்போ அதை
என்னண்டு விசேடமான அறிகுறிகள் ஏதாவது கட்டாயம். அப்போ நாங்கள் எல்லோரும் இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு, அதாவது காய்ச்சல் இருக்கலாம், அதோட சிவிய, அதாவது தலையடி வந்து பேரதூரமான தலையடியாக இருக்கலாம். மெல்லிய தலையடி இருக்கு, எல்லா காய்ச்சலுக்கும் ஒரு மெல்லிய தலையடி தலைப்பேரம் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு உங்கள் தாங்கிய தலையடியாக இருக்கும். அது தவிர வாமிட்டிங், சத்தி, ஓங்காலம், சத்தி இருக்கலாம். சில பேரை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு வலிப்பு மாறி வரலாம். வலிப்பு குழந்தைகளுக்கு காய்ச்சலோட வலிப்பு வர சாதாரணமான விஷயம் சில பொதுவாக இருக்கும். ஆனால் இது ஒரு வலிப்பு, ஒரு வித்தியாசமான வலிப்பு வந்தால் கட்டாயம் ஆஸ்பத்திரி தான் போகணும். வலிப்பு இருக்கலாம். எத்தனை நாள் இப்போ இந்த காய்ச்சல் வந்து டாக்டர் எத்தனை நாளைக்கு மேலே காய்ச்சல் காஞ்சா, இப்போ காய்ச்சல் வந்த உடனே போகணுமா அப்படியா, அல்லது காய்ச்சல் ஒரு குறிப்பிட்ட நாளையில் தான் அதோட தாக்கம் அதிகரிக்கும், அதுக்கு அப்போ இனம் காணலாமா, வைத்தியசாலைக்கு எப்போ நாங்கள் அதை உடனே போகணும்? நல்ல கேள்வியா. இப்போ காய்ச்சல், பொதுவான காய்ச்சல் வந்தால் நாங்கள் 2 நாள் மட்டும் பார்த்து கொள்ளலாம். ஆனால் நான் யாருக்கு குறிக்க, அதாவது தலைவலி, சத்தி, தண்ணி எடுக்காமல் சோர்வு தன்மையாக இருப்பது, அவர்களுடைய அந்த கான்சியஸ் லெவல், அதாவது சுயநினைவுகள் வந்து மாறாட்ட கதை எழுதல் இருந்தால் கட்டாயம் போகணும். இந்த வெளிச்சத்தை பார்க்கிறார், அவர்கள் வந்து கண்ணாலத்தில் வந்து வெளிச்சத்தை பார்க்க கூடுதலாக நோவும் தலைவலி கூடும். அப்படியான தன்மையில் இருக்கும்போது கட்டாயமாக மூளைக்காய்ச்சலுக்குரிய அறிகுறிகள் கட்டாயம் உடனடியாக ஒரு நாள் காய்ச்சலோட இந்த அறிகுறி இருந்தாலும் கட்டாயமாக போக வேண்டி இருக்கும். நீங்க சொன்ன இந்த அறிகுறிகள் காய்ச்சல் வந்து அண்டி இருந்தா கூட அதிகமாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்றதுதான் உடனடியாக வைத்திய ஒரு ஆலோசனை கட்டாயம் அவசியமாக எடுக்கும். அதை தவிர ஏதாவது ஹிஸ்ட்ரி, அதாவது பக்கத்தில் யாருக்கு மூளைக்காய்ச்சல் இருந்திருக்கா, உங்களோட ஸ்கூலில் அந்த பிள்ளை படிக்கிற ஸ்கூலில் யாருக்கு மூளைக்காய்ச்சல் இருக்கா, அல்லது அந்த மூளைக்காய்ச்சல் உள்ள இடங்களுக்கு போய் வந்தார்களா, பதிலை போனார்கள், நுழையா போய் வந்த கிட்டடியில் போய் வந்த அப்புறம் காய்ச்சல் இந்த அறிகுறிகள் இருந்தாலும் கட்டாயமாக மருத்துவ ஆலோசனை எடுக்க வேண்டும். இது ஒரு தொற்று நோய் தானே டாக்டர்? இது ஒரு தொற்று நோய், கட்டாயம் தொற்று நோய் என்னபடியா நாங்கள் இது இப்போ கொரோனா அதுகள் டெங்கு அதுகள் மாதிரி இது ஒரு தொற்று நோய். அப்போ அது பரவும் என்றதை எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நோய் வந்து இந்த முளைக்காய்ச்சல் சிறுவர்களை பாதிக்கும்னு சொல்லுங்க. சிறுவர்கள், கர்ப்பவதிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச நீண்ட நாள் நோயாளிகள் என்ன இப்போ நீரிழிவு நோய், உயர்குருதி அமுக்கம், மற்றது கேன்சர் அப்படியான நோயாளிகளையும் இந்த மூளைக்காய்ச்சல் வந்து தாக்குமா? இது ஒரு பொதுவாக ஏற்படுகிறது வந்து எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள். ஆக அவர்கள் நீரிழிவு நோயாளிகள், கேன்சர் நோயாளிகள் என்பவர்கள் மருந்து எடுக்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பு சக்தி பொதுவாக சாதாரண மக்களை விட தொற்றா நோய்கள் உள்ளவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக காணப்படுகிறது. கட்டாயம் அவர்களையும் நோயான தாக்க சாத்தியம் அவர்களுக்கு தாக்குற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இவர்களுக்கும் இதே அறிகுறி தான் தெரியும் எல்லாருக்கும். பொதுவான அறிகுறி ஒரு மூளைக்காய்ச்சல் பாக்டீரியாவோ வைரஸோ ஏதாவது மூளையில் ஒரு தன்மைகள் ஒரு கிருமி தொற்று ஏற்படும் போது பொதுவான அறிகுறி வந்து தலைவலி, சத்தி, அதை வலிப்பு வரலாம், அல்லது வந்து கான்சியஸ்னஸ், அதாவது சுயநினைவு மாற்றங்கள் ஏற்படலாம். பொதுவாக இவ்வாறு ஏற்படும் உணவு சாப்பிட்றதுல விருப்பம் இல்லாமல், நாட்டம் இல்லாமல், உணவுல நாட்டம் இல்லை, தண்ணி குடிக்கிறதுல நாட்டம் இல்லை, அப்படியான அது அறிகுறிகளும் இருக்க மாட்டோம். குழந்தைகளை சிறு குழந்தைகள் பால் குடிக்காம அம்மா கொடுத்தா குடிக்க மாட்டோம், அது ஒரு அறிகுறி. இந்த ரிஃப்யூஸ் பண்ணி அவைக்கு பொதுவாக நான் கட்டாயம் அதுக்குரிய அவேர்னஸ் எடுக்கணும், கட்டாயம் ஒரு வைத்தியாசம் எடுக்கணும். ஏன் இந்த திடீர் எல்லாம் எடுக்காம சொல்லி கட்டாயம் எடுக்க. இப்போ டாக்டர் அந்த பாலூட்டும் இந்த பால் குடிக்கிற குழந்தைகள், சிறு குழந்தைகளுக்கு வரலாம், அவே பால் குடிக்க மாட்டேன். இப்போ பாலூட்டும் தாய்மாருக்கு இந்த மூளைக்காய்ச்சல் வந்ததுண்டா அது வந்து குழந்தைக்கும், பால் குடிக்கிற குழந்தைக்கும் வரலாம். அப்போ இப்போ இது ஒரு தொற்று நோய் என்னைக்கு பாலூட்டுற தாயையும் பிள்ளையையும் சேர்த்து வச்சிருக்கலாமா? இது ஒரு நல்ல கேள்வியாக காணப்படுகின்றது. பொதுவாக இந்த நோயானது வந்து பொதுவாக பரவுறது வந்து ஃபீக்கோ ஓரல் ரூட்னு கூறுகின்றோம். அதாவது எங்களுடைய சிறுநீர், மலம், அதோட பொதுவாக செல்கின்றது. அதை தவிர ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ், அதாவது எங்களை இருமும் போது, தும்மும் போது அந்த சளித்தன்மையோட இந்த நோயானது பரவுகிறது. அப்போ இது வந்து கூடுதலான ஒரு பரவுகிற சாத்தியக்கூறு கூடுதலாகத்தான் காணப்படுகின்றது. பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இது பிள்ளைகளுக்கு பரவுகிற தன்மை கூடுதலாக காணப்படும். ஆனால் குழந்தை வந்து இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. அம்மா வந்து கன்ஃபார்ம் பண்ண மீன் அவருக்கு மெனிஞ்சைட்டிஸ் வந்துன்னு சொன்னால் கட்டாயமாக இதுக்குரிய கட்டாயமான வைத்திய
ப்ரிகாஷன் எடுக்க வேண்டும், எவ்வாறு குழந்தையும் அம்மாவையும் நாங்கள் வந்து தனிமைப்படுத்துறது, எவ்வாறான இதை கொடுக்கலாம், சத்துமா இதை கொடுக்கலாம் என்ற பெரிய ஒரு கட்டாயமான வைத்திய யோசனை இந்த நேரத்தில் எடுக்க அவசியம். கட்டாயமாக இது வைத்தியசாலையில் ஒரு இதுக்குரிய ஒரு நடைமுறை வந்து கட்டாயமாக பேணப்படும். கட்டாயமாக இது ஒரு கட்டாயமான ஒரு அவசரமான நிலையமாக தான் காணப்படுகின்றது. பொதுவாக நீங்கள் சொல்கிற கருத்துக்களை வைத்து பார்த்தால் முளை மலேரியா ஒரு காய்ச்சல் இப்படியான குணங்களோட வந்தால் அவசியமாக வைத்தியசாலைக்கு தான் செல்ல வேண்டும். இப்போ வீட்டில் இருந்து நாங்கள் கை வைத்தியங்கள் செய்து இதை பாதுகாக்கிறது எங்களோட உயிருக்கே ஆபத்தை ஆபத்தாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து மற்றவர்களுக்கு நாங்கள் நோய் தொற்று தன்மை கூடுதலாக இருக்கு. மற்ற நாங்கள் வந்து டயக்னோஸ் கொண்டு வர வேண்டும். இது அந்த காய்ச்சல் தானோ நார்மல் வைரஸ் காய்ச்சல் சொல்லி எங்களுக்கு ஒரு தன்மை வர்றதுக்கும் நாங்கள் கட்டாயமாக நாங்கள் வைத்தியசாலை போனோம். இது தொடர்பாக நாங்கள் இந்த காய்ச்சலை கண்டுபிடிக்கிறதுக்கு வைத்திய பரிசோதனைகள் ஏதாவது இருக்கா? இது இப்போ நாங்கள் இப்போ நோயாளி வந்து இந்த குணங்குறிகள் வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் நம்முடைய என்னென்ன டெஸ்ட் செய்ய வேண்டும் சொல்லி குறிப்பிட்டுள்ளார்கள். அப்போ நாங்கள் பொதுவாக செய்கிறது வந்து இப்போ மூளை காய்ச்சல்னு சொன்னால் நாங்கள் பொதுவாக எல்லா மூளை காய்ச்சலுக்கும் வந்து நாங்கள் இடுப்பில் வந்து குத்தி நீரில் மூலம் குத்தி தண்ணி CSF அதாவது தண்ணி ஒன்று மூளையில் சுற்றி இருக்கின்றது, இந்த முன்னாடி கூடாக வருகின்றது. தண்ணி எடுத்து பார்த்து அதில் வந்து புரோட்டீன் இருக்குது, ஒரு பதார்த்தங்களை பார்ப்போம். இந்த வைரஸுக்குரிய ஸ்பெஷல் டெஸ்ட் PCR டெஸ்ட் வந்து செய்கின்றோம். அது டெஸ்ட் செய்கின்றோம். அது தவிர சில பேஷண்ட்டுக்கு வந்தாங்கன்னா த்ரோட் ஸ்வாப்னு சொல்லி தொண்டையினூடாக அந்த மாதிரிகள் எடுத்து அதன் மூலம் செய்து பார்க்கின்றோம். அடுத்தது வந்து நாங்கள் செய்கிற வந்து ஸ்டூல், அதாவது இது வந்து நான் சொன்ன மாதிரி மெலத்தால் பரவுகின்றது. நோயாளிகளின் மெலத்தை எடுத்து அதன் டெஸ்டர் செய்து பார்ப்போம். இதன் மூலம் நோயானது வந்து கன்ஃபார்ம், அதாவது இவருக்கு இந்த நோய் தான் வந்துள்ளது உறுதிப்படுத்த வசதி காணப்படுகின்றது. இப்போ இந்த நீங்கள் சொன்ன கூறிய பரிசோதனைகள் எல்லாம் வைத்தியசாலைகளில் தான் எல்லா வைத்தியசாலைகளும் இல்லை. இது வந்து நாங்கள் அங்கே கொழும்பில் தான் இதுக்குரிய பெரிய வசதிகள். வைத்தியசாலையில் இல்லை, இது வந்து அங்கே நாங்கள் நார்மலாக வந்து MRIன்னு சொல்கின்றோம், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கொழும்பில் இருக்கிறது. அங்கே தான் இதுக்குரிய பரிசோதனைகள் காணப்படுது. இப்போ ஜாழ் மாவட்டத்திலேயோ அல்லது வடமாகாணத்தின் வேறொரு பகுதியிலேயோ ஒரு மூலக்காய்ச்சல் ஏற்பட்ட ஒரு நோயாளிக்கு யான பரிசோதனைகள் வைத்தியசாலை ஊடாக அதன் மாதிரிகள் எடுத்து அங்கே அனுப்பி பரிசோதனை மேற்கொள்கிறது தான் நடக்கும். பொதுவாக நாங்கள் இப்போ எங்களுடைய வைத்தியசாலைகள் எடுத்தோமானால் நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ். அப்போ லிமிட்டட் எல்லா டெஸ்ட்டும் வந்து இங்கே செய்ய முடியாது. இப்போ நாங்கள் இப்படியான சில பொதுவாக நாங்கள் இப்போ என்ன லெப்டோ அதாவது எலிக்காய்ச்சலுக்குரிய டெஸ்ட்கள் வந்து நாங்கள் அங்கே அனுப்புகிறோம். இங்கே MRI மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அனுப்புகிறோம். டெங்கு வந்து இங்கே செய்யக்கூடிய இருக்குது, செய்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய இருக்குது. சில ஸ்பெஷல் டைஃபஸ் அதாவது உண்ணி காய்ச்சல் டெஸ்ட்கள் வந்து பொதுவாக இங்கே காணப்போம், அதையும் வந்து அனுப்புவோம். சில கிருமியை தொட்டுக்குரிய வந்து நாங்கள் அங்கே கொழும்பு தான் அனுப்புகின்றோம். அதன் மூலம் தான் இது கண்டுபிடிக்கப்படுகின்றது. இதால உயிராபத்துகள் ஏற்படுமா? பொதுவாக பார்த்தோமானால் இது வந்து ஒரு வைரஸ் தானே, இதுக்கு ஸ்பெஷலான மருந்துகள் வந்து இல்லை. ஆனால் இதில் எங்கே முக்கியமான கவனிப்போமானால் இந்த நோயாளிகள் வந்து கட்டாயமாக அவர்களுடைய இந்த சப்போர்ட்டிக்கான்னு சொல்கின்றோம். பேஷண்ட் வந்து இப்போ காய்ச்சல் வந்தால் கட்டாயம் பேராசிட்டமால் கொடுப்போம், சத்தி எடுத்தால் சத்திக்குரிய மருந்துகள் கொடுப்போம், தண்ணி தன்மை குறைந்தால் நாங்கள் நோமசலைன் கொடுக்க வேண்டும், அதுக்குரிய ஆகாரங்கள் வந்து சத்தான ஆகாரங்கள் கொடுக்க வேண்டும், அதற்குரிய அட்வைஸ் அதாவது ஆலோசனைகளை வந்து நோயாளி கொடுக்கின்றோம். இதுக்குரிய ஸ்பெஷலான மருந்து இன்னும் இல்லை. ஆனால் இதுக்குரிய நாங்கள் வேறு தேவைப்பட்டால் நாங்கள் இதுக்குரிய ஸ்பெஷல் அதாவது நுண்ணங்கி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு, நம்ம மைக்ரோபயாலஜிஸ்ட் கொடுக்கின்றோம். அவர்கள் ஆலோசித்து இதுக்குரிய மருந்துகளை நாங்கள் தொடங்கக்கூடியதாக காணப்படுது. பொதுவாக வைரஸ் காய்ச்சல் வந்து நாங்கள் நார்மலான சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லி அதன் மூலம் தான் நாங்கள் மலேரியாவுக்கு முளைக்காய்ச்சலுக்கு இல்லை, இதுக்குரிய முளைக்காய்ச்சல் வைரஸ். இப்போ முளைக்காய்ச்சல் வந்து மலேரியாவில் முளைக்காய்ச்சல் வரலாம், அதுக்கு மலேரியா மருந்து கொடுக்கணும். பாக்டீரியாவில் முளைக்காய்ச்சல் வரலாம், அதுக்கு ஸ்பெஷலான மருந்து கொடுக்கின்றோம். சில முளைக்காய்ச்சல் வந்து ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் அப்படியான இந்த இருக்குது. சில வைரஸுக்கு சில மருந்து ஏசைக்ளோன் மருந்துகள் இருக்கு காணப்படுங்க, அதுக்குரிய ஸ்பெஷலான மருந்தை கொடுத்து அதன் மூலம் நாங்கள் வைத்தியம் செய்கின்றோம். அந்த இந்த நோயின் தன்மையை பொறுத்து கிருமியின் தன்மையை பொறுத்து அதற்கான விசேட பரிசோதனைகள் மேற்கொள்வதன் மூலம் தான் மருந்துகளை கொடுக்கும். அப்போ நீங்கள் கூறியது போல டாக்டர் இவ்வளவு பரிசோதனைகளை செய்து பார்க்கணும், அந்த குணங்குறிகளை வைத்து இந்த நோயின் அடையாளம் காண்றதுக்கான ஒரு காலப்பகுதி, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள்ளே தான் இனம் காணலாம். அப்போ ஆரம்பத்திலேயே பொதுமக்கள்
இந்த நோய் இருக்கும் என்ற ஒரு அறிகுறி தெரிந்தால் உடனேயே வைத்தியசாலைக்கு செல்வதால் அவர்களுக்கும் இந்த நோயிலிருந்து பாதுகாக்கலாம். வைத்தியர்களாகிய உங்களுக்கும் அது அந்த நோயை கண்டு விரைவாக கண்டு அதை இனங்கண்டு அதுக்குரிய மேலதிக பரிசோதனைகள் செய்வதற்கு இலகுவாக இருக்கும் என நீங்கள் கூறுகிறீர்கள். என்ன சொன்னால் இப்போ தாமதித்து வீட்டிலேயே ஒரு காய்ச்சல் இருக்க தாமதித்து வீட்டில் கை வைத்தியங்கள் செய்து கொஞ்சம் அந்த நோயின் தன்மை அதிகரித்து கொண்டு வந்த பிறகு வைத்தியசாலைக்கு செல்றதால அதால் நோயாளர்களுக்கும் சிரமம், அவர்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வழங்குகிற உங்களுக்கும் சிரமமாக இருக்கும். அப்போ அதை பொதுமக்கள் தங்களோட கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவே உடனடியாக இப்படி ஒரு நோய் அறிகுறி வந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்றதுதான் அந்த முக்கியமான கருத்து. நீங்கள் கூறுவதன் போல் ஏன் நாங்கள் இதை பற்றி அந்த கூடுதலாக பொதுமக்கள் பெரிதலாக வந்து பயப்படுத்தார், முளைக்காய்ச்சல் பயப்படுத்தார். ஏன் நாங்கள் இதை வந்து பப்ளிக்காக நாங்கள் மக்களை சொல்லிக் கொண்டிருக்கோம்னு சொன்னால், இப்போ ஏர்லியாக நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா இதை பெறவர வீதத்தை குறைக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு மாணவனுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் அவை க்ளோஸாக இருக்கணும், அவைக்கு பெறவர வீதங்கள் கூடுதலாக காணப்படும். ஆகவே அவர்கள் கிட்ட உடனடியாக இதுக்குரிய ஒரு மாணவர் கண்டுபிடிச்சோம்னா அவரை வந்து தனிமைப்படுத்தலாம், இல்லை அது பெறவேலாம் தொற்று நோய். அப்போ அதை கண்டுபிடிப்பதன் மூலமும் அது வைத்தியம் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கிறபடியாத்தான் நாங்கள் மக்களுக்கு திருப்பி சொல்கின்றோம். இதாக குணங்குறிகள் வந்தால் கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் வைத்திய ஆலோசனை எடுத்து அதன் மூலம் இதனை வந்து எங்கள் சூழலில் பெறவுவதை தடுத்துக் கொள்ளலாம்.